ஹலோ கைஸ் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன அப்படின்னா, லைக் நான் இப்போ எல்ஐசி கிராஷ் கோர்ஸில் வந்து இப்போ எடிட்டோரியல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எடிட்டோரியல் வித் எரர் ஸ்பாட்டிங் மாதிரி நேற்று கொண்டு வந்தேன். அண்ட் இன்றைக்கும் அதே மாதிரியான செஷன்ஸ் தான் கொண்டு வந்தேன். ஸோ நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, ஒரு 7 days ஒரு 1 week வந்து நம்ம உங்களுக்கு எப்படிலாம் அதை ரீட் பண்ணுறது, கொஞ்சம் ஒரு வொக்காபுலரி எப்படி நோட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறதுன்றத உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ என்ன அப்படின்னா, நான் நிறைய வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணேன். நிறைய எப்படி வந்து கொண்டு வராங்க, இது ஈஸியாக வந்து படிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா. ஏன்னா லைக் எடிட்டோரியல் படிக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி கிடையாது. பட் என்ன அப்படின்னா, அதில் வந்து டிஃபிகல்ட்டான வொக்காபுலாம் நிறையா இருக்கிறதுனால அது ஒரு சரி ஓகே படித்தா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான மென்டாலிட்டியோட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நான் வர்த்தான ஒரு விஷயம், லைக் இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு கூட தெரியல. அஃபேர்ஸ் க்ளவுடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேக்கேஜ்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க கூட அது பார்த்துருக்காங்களா என்னன்னு தெரில. பட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய நான் வெப்சைட்ஸ் தேடிட்டு இருந்தப்போ நான் ஆப்லேயே நான் வந்து பார்த்தேன். அஃபேர்ஸ் க்ளவுடோட ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எடிட்டோரியல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, நார்மலாக ஒரு எடிட்டோரியல் பேஜில் போய்ட்டு ரீட் பண்ணுறீங்க. அப்போ ரீட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் வரும், படிச்சிருவோம், முழுசாக இவங்க என்ன சொன்னாங்க, என்ன படித்தோம், நம்ம என்ன ஃபஸ்ட் பேசேஜில் என்ன படித்தோம், செகண்ட் பேசேஜ் ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி. அதாவது நான் இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜாக இருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ என்ன அப்படின்னா, நான் அதனால தான் யூஸ்வலாக பிகினர்ஸ்க்கு எப்போவுமே வந்து நாவலோ ஸ்டோரியோ அப்படின்ற ரீட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகுங்க அப்படின்றது சொல்லுவேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் எடிட்டோரியல் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னா, இப்போ நார்மலாக அந்த டைட்டில் இருக்குது. ஸோ அவங்க எப்படி சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு எடிட்டோரியல்னால் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கிறீங்க நார்மலாக. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணுறதுக்கு இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, என்ன எதை பற்றி அந்த எடிட்டோரியல் இருக்குது, அண்ட் அடுத்தது வென் எப்போ வந்து இது நடந்தது, அண்ட் ஒய் எதுக்கான ரீசன் பிஹைண்ட் திஸ் பேசேஜ், எதுக்காக இந்த ஒரு விஷயம் பேசப்படுற ஒரு ஹாட் டாபிக் ஆச்சு அப்படின்ற மாதிரி, அண்ட் ஹவ் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இது தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா கீழே சூப்பராக கொடுத்துருக்காங்க. லைக் ஒரு வொக்காபுலரினா அதில் என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுத்துட்டு அதோட மீனிங், ப்ரொனன்சியேஷன், ப்ளஸ் அதோட சினோனிம், ஆன்டனிம், ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் ரூட் வேர்டு இதை நான் அட்டாச் கூட பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வந்து எடிட்டோரியல் படிக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, அட் தி எண்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணி முடிச்சிடுறீங்க. நான் செக் பண்ணுறேன், ஓகே நான் ரீட் பண்ணியிருக்கேன், நான் ஓரளவுக்கு ரீட் பண்ணது கரெக்டாக என்ன, நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக என்ன அப்படின்னு. நீங்கள் அடுத்தது வந்து ஒரு குவிஸும் இருக்குது. அதுலேயே வந்து அந்த ஹிட் எடிட்டோரியல்லே வந்து குவிஸும் இருக்குது. வொக்காபுலரி குவிஸாக இருக்கட்டும், ஒரு கிளாஸ் டெஸ்ட் மாதிரி குவிஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. சீரியஸாக வந்து நான் நிறைய இது ரெஃபர் பண்ணுறப்போ இது எனக்கு வந்து பெஸ்ட்டாக பட்டுச்சு. நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணியிருப்பீங்க அஃபேர்ஸ் க்ளவுட் பேக்கேஜ். ஆனால் இது யூஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் வந்து இது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அது தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அஃபேர்ஸ் க்ளவுடோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள், எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா பை, சி யூ கைஸ். மெயினாக இந்த விஷயம் சொல்லணுன்றதுக்காகவே தான் வந்தேன் நான். டாடா பை, சி யூ.